Hi friends, welcome to Winner Computer Job Notification Tamil. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது போஸ்ட் ஆஃபீஸ் வேக்கன்சியை பற்றி. தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸில் 3167 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி என்னென்னு இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்குள்ளே வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்யூர்மெண்ட்டு 2023 3167 ஜிடிஎஸ் வேக்கன்சி போட்டிருக்கிறாங்க. அதாவது பார்த்தோம்னா ஜிடிஎஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கிராமின் தக் சேவாக்ஸ் அப்படிங்கிறது தான் ஜிடிஎஸ் அப்படிங்கிறது. இது பார்த்தா தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் 3167 வேக்கன்சி போட்டிருக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். 27/1/2023 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 16/2/2023 வரைக்கும் இருக்குது லாஸ்ட் டேட்டு. ஆன்லைனில் பதிகிறது தான். இது நம்ம அஃபிஷியல் வெப்சைட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன் .cept.gov.in அப்படிங்கிற வெப்சைட் மூலமாக பதிஞ்சிக்கலாம். என்ன வேக்கன்சி போட்டிருக்கிறாங்க அப்படின்னா கிராமின் தக் சேவாக், அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜிடிஎஸ் அப்படிங்கிறது தான் போட்டிருக்கிறாங்க. இதை பார்த்தா அன்ரிசர்வ்டு கேட்டகரி அப்படிங்கிறவங்களுக்கு 1496, ஓபிசிக்கு 728, எஸ்சிக்கு 514, எஸ்டிக்கு 21, இடபிள்யூஎஸ்க்கு 317, பிடபிள்யூடிஏக்கு 18 போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிடபிள்யூடிபிக்கு 31, பிடபிள்யூடிசிக்கு 35, பிடபிள்யூடிடிஇக்கு 7 வேக்கன்சி. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 3167 வேக்கன்சி போட்டிருக்கிறாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது 10th மட்டும்தான் கேட்டிருக்கிறாங்க. பேசிக்காக அவங்க எந்த ஏரியாவை செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ஏரியாவில் உள்ள லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும், கொஞ்சம் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், சைக்கிளிங் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏஜ் பார்த்தோம்னா 18 வயசுலேருந்து 40 வயசு வரை கொடுத்துருக்குறாங்க. எஸ்சி எஸ்டி அவங்களுக்குலாம் எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு 5 வருஷம் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்குறாங்க. 3 இயர்ஸ் வந்து ஓபிசிக்கு சொல்லியிருக்காங்க. டிசபிலிட்டி பெர்சனுக்கு வந்து 10 வருஷமும் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்கலாம். சேலரி டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது பிபிஎம் அப்படிங்கிறதுக்கு 12,000லேருந்து 29,380 ரூபாக்குள்ளே வரும்னு சொல்லியிருக்காங்க. தக் சேவாக் அப்படிங்கிறதுக்கு 10,000லேருந்து 24,470 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. மெரிட் லிஸ்ட் படி தான் எடுக்கிறாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் உண்டு. செலெக்ஷன் ப்ராசஸ் இது மட்டும்தான். மெரிட் லிஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா சிஸ்டமேட்டிக்காக தான் இந்த மெரிட் லிஸ்ட் வந்து நடக்குது. அப்ளை பண்ணுறவங்க 470 மார்க்குக்கு மேலே இருந்தீங்கன்னா கான்ஃபிடெண்ட்டாக அப்ளை பண்ணுங்கள். அது குறைச்சி இருக்கிறவங்க உங்கள் விருப்பம் பார்த்துக்கோங்க. ஃபீஸ்னு பார்க்கும்போது கேர்ள்ஸுக்கு எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் ஃபீஸ் கிடையாது. மற்றவங்களுக்கு 100 ரூபா, அதாவது யூஆர் ஓபிசி இவங்களுக்கெல்லாம் 100 ரூபா வரைக்கும் ஃபீஸு வசூல் பண்ணுறாங்க கவர்மெண்ட்லேருந்து. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அப்ளிகேஷனுக்குரிய லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தா 16/2/2023 தான் லாஸ்ட் டேட்டு. ஸ்டார்டிங் டேட்டு 27/1/2023 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் டேட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 1 வாரம், 3 நாள், 5 நாள் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அது இந்த தடவை பாசிபிளா அப்படிங்கிறது தெரியலை. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.